வணக்கம் சார். வணக்கம் சைமன். குட் பேட் அக்லி அப்படின்ற ஒரு படத்துக்காக நிறைய பேர் வந்து பயங்கரமான எக்ஸ்பெக்டேஷனில் இருக்காங்க. இவங்க கொடுக்குற ஹைப்பும் பயங்கரமாக தான் இருக்குது. நாளைக்கு ரிலீஸ் ஆக போகிற ஒரு ஓஜி சம்பவம் அப்படின்ற ஒரு சாங்குக்காக இன்றைக்கே ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ரோமோ பார்த்தீங்களா சார்? எப்படி இருந்தது? உண்மையிலே வந்து ஒரு தெரிக்கிற மாதிரியான ஒரு ப்ரோமோ இருந்தது. இதை கூட நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க, ஏங்க இவ்வளோ ஒரு எதிர்பார்ப்பை கொண்டு வரீங்க அப்படின்னு. எதிர்பார்ப்பை கொண்டு வரதுக்கு அந்த கண்டென்ட் மேலே அவங்களுக்குள்ள ஒரு நம்பிக்கை. அதெல்லாம் தாண்டி பழைய அஜித்தா, நம்ம பழைய அஜித்னா வந்து ரொம்ப பழசுன்னு கிடையாது. வந்து ஒரு தீனாவிலையும் பில்லாவிலையும் பார்த்த அஜித்தை இதில் கொண்டு வந்து ஆதிக்கு நிறுத்தப் போகிறார்ன்ற ஒரு எதிர்பார்ப்பு. அதுவும் கடந்த சில நாட்களாக ஜிவி பிரகாஷ் தான் திரும்ப 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 இந்த ஓஜி சம்பவம் இந்த ஃபஸ்ட்டு சிங்கிளுக்கு நாளைக்கு வெயிட் பண்ணியிருந்தாங்க. நாம் கூட சொல்லியிருந்தோம் 6-4 இல்லது 7-3 அப்படின்னு. அந்த 1 வர மாதிரி 5-5க்குன்னு அப்படியே மாற்றி போட்டாங்க. அதுக்கு ஒரு ப்ரோமோ அப்படின்பொழுது அந்த ப்ரோமோவை வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இன்றைக்கி அந்த ப்ரோமோவே வேறு மாதிரி இருக்குது. நாம் கூட வந்த தகவல் தான் வந்து அனிருத் பாடுறாரு, அப்புறம் ரோகேஷ் வந்து எழுதியிருக்காரு. இந்த மாதிரியான விஷயம் இருந்தது. இங்கே பார்த்தீங்கன்னா டோட்டலாக ஏன் இவ்வளோ காலம் வந்து ஓஜி சம்பவம்னு இதுக்கு அவ்வளோ அப்டேட் கொடுத்தாருன்னா ஜிவி பிரகாஷ் தான். ஜிவி பிரகாஷும் ஆதிக்கும் சேர்ந்து இந்த பாட்டை பாடியிருக்காங்க. உண்மையிலே பயங்கர வைப்பாக இருக்குது. வந்து திரையரங்குகள் செதறட்டுன்னு ஆரம்பிக்கிறாங்க. வந்து அப்படி தான் வந்து தியேட்டரே வந்து ஒரு என்ன சொல்கிறது வந்து ஏப்ரல் 10ஆம் தேதி ஒரு கொண்டாட்டமாக ஒரு திருவிழா இருக்கும். அந்த பாட்டுக்கு நாளைக்கு வரப்போகிற பாட்டுக்கான இந்த ப்ரோமோவே பார்த்தீங்கன்னா அவ்வளோ வைப்பாக இருக்குது. வந்து சுற்றி அவ்வளோ பாடகர்கள் நின்றுக்கிட்டு இவங்க 2 பேரும் பாடுறப்போ எங்கள் தொண்டை போயிடுங்கன்றார். இடையில வந்து கிழிஞ்சிருந்தார். அது தொண்டை கிழிஞ்சிடுங்க அப்படின்னு. அது இப்போ வீடியோக்காக பேசுனதா இல்லாமல் யதார்த்தமாக பேசுறது. அவர் அதை பற்றிலாம் கவலைப்படுற. ஆதிக்கு வந்து டேக் 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 அப்படின்றாரு. டேக்ன்றாரு. இதுதாங்க வந்து திரும்ப சொல்கிறது என்னென்னா, இது இப்படி கூட ஒரு காமெடி கூட சொல்லலாம். வடிவேல் ஒரு படத்தில் சொல்கிற மாதிரி சைக்கிளில் போனவனுக்கு எவ்வளோ பெரிய வாய்ப்பு அப்படின்ற கதையை ஒரு என்னன்னா, அவர் என்னதான் வந்து படங்கள் வந்து மார்க் ஆண்டனி மாதிரியான படங்கள் வெற்றி படங்கள் கொடுத்துருந்தா கூட அந்த படம் தான் வெற்றி படம் அப்படின்னு இருந்தால் கூட ஒரு த்ரிஷா இல்லைன்னா நயன்தாரா டைரக்டர் தயா இவர் அப்படின்ற மாதிரி ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஏப்பட டைரக்டர் மாதிரியான ஒரு அடையாளம் இருந்தது. அந்த அடையாளத்தெல்லாம் துக்குநூறாக உடைக்கக்கூடிய ஒரு படமாக குட் பேட் அக்லி இருக்கும். அந்த உற்சாகத்தோடைய வெளிப்பாடு தான் இப்போ வந்து இவருக்கு அந்த ப்ரோமோ பாடிடுது. 2 பேரும் சேர்ந்து பாடிக்கிறாங்க அப்படின்னும் பொழுது ரைட்டு அந்த பாடல் வரியை கிட்டத்தட்ட சரணம் முழுக்க போட்டாங்க. வந்து சார் இந்த 1 கணக்கு வர்றது அது என்ன சார் கதை? அது நீங்கள் சொல்லி நான் கேட்டிருக்கேன். பட் எதனால அந்த 1 வரணும்? அஜித்தோட பர்த்டே 1 இந்த 1 சென்டிமெண்ட் அதுல என்ன சார்? இல்லை சில பேர் உண்டு. விஜயோடைய கார் இப்போ இருக்கான்னு தெரியல, ரொம்ப காலம் வந்து 22ல் இருக்கும், நம்பரில் 22ல் இருக்கும் அவருடைய பர்த் டேட். வந்து அது நியூமராலஜி பார்க்குறாங்களா இல்லையா மேபி பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன். வந்து இப்போ இவங்க பார்க்கலாம், அந்த ப்ரொடக்ஷன் நிறுவனங்கள் அவங்க பார்ப்பாங்க இவ்வளோ கோடி செலவு பண்ணியிருக்கோம் அப்படின்பொழுது அது ஒரு சென்டிமெண்ட்டு. ஓகே, அஜித்துக்கே கூட இருக்கலாம். அது வந்து இப்போ நீங்கள் 2 பேரும் நீங்களாம் பேசுனீங்கல்ல, அது இல்லாத ஒரு இதுவாக 5-5க்கே விட்டுறோம்னு சொன்ன மாதிரி கொஞ்சம் பொழுதோடு விட்டாலும் நல்லா இருக்கும். வந்து இந்த காலையில் அப்டேட்டை விட்டு அது ஒன்றும் இல்லாத ஆக்கிறாங்க. இந்த அப்டேட்டுக்கு இந்த ஃபஸ்ட்டு சிங்கிளுக்கு இன்னும் பெரிய எதிர்பார்ப்புக்கான காரணம் என்னன்னா அந்த ஒரு டீசர் தான். டீசருக்கு ஒரு இப்படியே அடிச்சு நொறுக்கணும் தான். திரும்ப என்னன்னா நம்ம தேட்டர் நண்பர்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன். நம்ம எங்கள் ஊர் இப்போ பக்கத்துலலாம் வந்து இப்போ வந்து எந்த படமும் ஒன்றும் கிடையாதுங்கன்றாங்க. என்ன இப்போ தேட்டர் எப்படிங்க நடத்த முடியும் உங்களுக்கு? வந்து ஒரு பக்கம் அவர் அரசியலுக்குள்ளே போயிட்டாரு, இன்னொரு பக்கம் ரஜினி பண்ணிக்கிட்டு இருக்காரு, இருக்கிறது இவங்க தான் அப்படின் பொழுது எங்களுக்கு இதுதானே திருவிழா அப்படின்னா அப்படி ஒரு திருவிழாவை நாங்கள் எல்லாரும் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஃபேன்ஸை தாண்டி அவங்க எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ அஜித்தே கடவுளே அஜித்தன் ஃபேன்ஸ் சொன்னதை பார்த்து இப்போ தேட்டருக்காரங்க சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. வந்து அது காரணம் அதுதான். வந்து ஒரு கேரண்டியான ஒரு பெரிய ஓப்பனிங், ஒரு பெரிய வெற்றி இந்த படத்தில் இருக்கும். அப்படி வந்து உறுதியாக எல்லாரும் வந்து ஒட்டுமொத்தமாக இதுக்கு வந்து குரல் கொடுக்குறாங்க. நீங்கள் முந்தைய படங்கள் பேர் சொல்ல விரும்பல, முந்தைய படங்கள்லாம் உண்டு. சில ஹீரோக்களுடைய படங்களுக்குலாம் ஐப் கொடுத்தது யாருன்னா பெரும்பாலும் பார்த்தா அந்த தயாரிப்பு நிறுவனம், அந்த டைரக்டர் மட்டும்தான் இருப்பாங்க. ஆனால் ஒட்டு மொத்தமாக அஜித்தை தவிர மீது எல்லாரும் வந்து இது சம்மந்தமாக பேசிகிட்டு இருக்காங்கன்னா அப்போ கண்டென்ட்டு சூப்பராக வந்திருக்குன்னு அர்த்தம். இப்போ அதை தான் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. சார் இதுலேயே அவர் வந்து பேசும்போது அந்த ஏகேன்னு கத்தனது நம்ம வந்து எஸ்ஜே சூர்யா அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம். பட் ஆதிக் ரவிச்சந்தர் அவர்கள் தான் உயிரை கொடுத்து கத்திருக்காரு. ஏகேன்னு கத்தும் போது இப்படி கையேக்கே அப்படின்னு கத்திக்கிட்டு இருக்காரு. அது வந்து அவர் அந்த அளவுக்கு டையார்டு ஃபேனாக இருப்பாரா சார்? அந்த சவுண்டு எந்த சிச்சுவேஷனில் அது வருது, ஒரு சாங்கில் தான் வருது, என்ன காலத்துக்காக அந்த சவுண்டு வருது, அது ஒரு டைரக்டருக்கு தான் தெரியும். அப்படிங்கும்போது அவர் அனுபவிச்சு அதை வந்து கத்துறாரு. வந்து அதுவும் ஒரு காரணமாக இருக்கும்.
ஒட்டுமொத்தமாக என்னன்னா நம்ம திரும்ப சொல்கிறது தான் வந்து ஒரு இவ்வளோ பெரிய ஒரு பொறுப்பை நம்மக்கிட்ட கொடுத்துருக்காங்க. விடாமுயற்சி, இதுக்கு முந்தைய படமான விடாமுயற்சி மேலே கலவையான விமர்சனங்கள். சரி, ஒரு தரப்பினர் வந்து ஒன்றுமே ஆகாத படங்க, இது வேலைக்கே ஆகாது அப்படின்னு சொல்லும்பொழுது ஒட்டுமொத்த பாரமும் அந்த ஹீரோவை தாண்டி ஒரு டைரக்டர் மேலே தான் வரும். அதுவும் ஆதிக்கு மேலே தான் வந்திருக்குதுன்னு இந்த படம் ஒரு சூப்பர் டூப்பர் அதிரி புதிரியான படமாக கொடுத்தாக வேண்டிய கட்டாயத்துக்கு அவர் வந்தாச்சு. வந்த பிறகு கண்டென்ட் கண்டிப்பாக பார்த்துட்டாங்க. நான் கேள்விப்பட்டது என்னன்னா, இந்த டீசர் வந்தது இல்லைங்களா, அதை வந்து அஜித்தோடைய பிள்ளைகள் ஷாலினி இவங்கெல்லாம் பார்த்துட்டு பயங்கரமாக பாராட்டியிருக்காங்க. ஆமாம், பாராட்டியிருக்காங்க. அப்படி ஒரு ரூபா இருக்குன்னு தானே வந்து, ஏன்னா அவங்க பாராட்டாமல் வேற யார் பாராட்ட போகிறாங்கன்னு நீங்கள் கேட்கலாம் வந்து. அதை தாண்டி வந்து ஏன்னா அஜித் நிறைய பேட்டிகளில் அப்போ வந்து திருமணமான புதுசுலேருந்து சொன்னது என்னென்னா, என்னுடைய முதல் விமர்சகர் வந்து என்னுடைய படங்களுக்கு என் மனைவி தான். ஏன்னா தயவுதாட்சணம் இல்லாமல் விமர்சனம் பண்ணுவாங்க. நல்லா இருக்குன்னா நல்லா இருக்கு, நல்லா இல்லை நல்லா இல்லை முகத்தை, அதுவே எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது இந்த இடத்துல நீங்கள் சரியாக பண்ணல அப்படின்னு. அதனால தான் ஷாலினி இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஃபேன்ஸோடு வந்து படம் பார்க்குறதே அதனால தான் வந்து ஃபேன்ஸோடு உட்காந்து படம் பார்க்குறது. இந்த படம் குட் பேட் அக்லிக்கு ஃபர்ஸ்ட் ஷோ வந்து அதர் ஸ்டேட்லேயே கூட வந்தாலும் வந்துருவாங்கன்னு நினைக்கிறேன். வந்து மேபி வந்து பெங்களூருக்கு அல்லது ஆந்திராவுக்கு வந்து படம் பார்த்தாலும் பார்க்கலாம். காரணம் என்னன்னா, இந்த படம் அந்த அளவுக்கு கொண்டு போய் எதிர்பார்த்துருப்பேன். ஷாலினிக்கே தோணி இருக்கலாம் இல்லைங்களா, ஒரு அமர்கல மண்டலத்தில் ஒன்றா நடித்தவங்க, அதன் பிறகு திருமணமாய் தீனா மாதிரியான படங்கள்லாம் வந்தது. ஒரு கட்டத்துக்கு மேலே ஏன் இவர் வந்து ஒரு அக்கா சென்டிமெண்ட்டு, தங்கச்சி சென்டிமெண்ட், அம்மா சென்டிமெண்ட்னு போயிட்டாரு. இப்போதான் ரியலான ஒரு அந்த மாதிரியான ஒரு அஜித் படத்தை இப்போ தான் பார்க்குறோம், அவருடைய கணவர் படத்தை பார்க்குறோம் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு அவங்களுக்கு கூட உண்டாயிருக்கலாம். இவங்க ஜோதிகா கூட ஒரு இது ஒன்று சொல்லியிருந்தாங்க, சூர்யா படத்தை போட்டு ஆளாளுக்கு விமர்சனம் பண்ணுறீங்க கண்ணாமண்ணான்னு கங்குவா படத்தை அப்படின்னு. உள்ள ஒரு விஷயந்தான் வந்து, அதுக்கு என்ன பண்ண முடியும், கண்டென்ட் நல்லா இருந்தால் எல்லாம் நல்லா தான் பேசணும், அதுக்குன்னு சொல்லலை நான். அது இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம கேள்விப்பட்டது வரைக்குன்னா ஷாலினி தரப்புலேருந்து சொன்னது வந்து, இந்த இடத்துல வந்து கைத்தட்டல, இந்த இடத்துல வந்து விசில் அடித்து கொண்டாடினாங்க, இந்த காட்சி நல்லா இல்லை, இப்படி பார்த்தீங்கன்னா உட்காந்து நம்ம போய் கேமரா முன்னாடி பேசுகிற மாதிரி அஜித் கிட்டே இப்படி சொல்லுவாங்க, நல்லா இல்லைங்க அப்படின்ற ரேஞ்சில் சொல்லிட்டு போயிட்டோம். நல்லா இருந்தால் பிரமாதமாக இருந்ததுங்கன்னு. இதுதான் வந்து, ஏன்னா ரெண்டு பேரும் சினிமாவில் இருந்தவர்கள். அதை தாண்டி இப்படியாப்பட்ட ஒரு விமர்சனம் தான் எனக்கு வேணும் அப்படின்னு விரும்பக்கூடிய ஒரு நபர் வந்து அஜித் வந்து. ஏப்ரல் 10க்கு ரொம்ப நாள் இல்லை, தமிழ் சினிமாவுக்கு இந்த கடந்த 4 மாதமாக இருந்த அந்த ஆக்சிஜன் பற்றாக்குறையை குட் பேட் அக்லி தான் ஆக்சிஜனே கொடுக்க போகுதுன்னு எனக்கு தோணுது. ப்ரோமோவில் வந்து நிறைய அந்த வேர்ட்ஸ் எல்லாம் கேட்கும்போது ரொம்ப ஃபயராக இருந்தது சார். இல்லை குறிப்பிட்டு பார்க்கணும்னா அந்த ஃபஸ்ட்டு வார்த்தையே திரையரங்கம் செதறட்டும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. இது பீஸ்ட்லேயும் யூஸ் பண்ண மாதிரி இருக்கும்ல சார், திரையரங்கம் தீப்பிடிக்கட்டும் அப்படின்னு. அந்த மாதிரி அதே டோனில் அந்த ஃபயரில் இவங்க எடுத்துகிட்டு போகிறாங்களா சார்? அது என்னன்னா, ஒரு பெரிய ஹீரோக்கள் படத்தை தியேட்டரில் தான் கொண்டாடுவாங்க. அந்த கொண்டாட்டத்துக்கான ஒரு படலாம் இந்த மாதிரி வரிகள்லாம் வந்து சேர்க்கறது. இப்போ இதே பாடலில் பார்த்தீங்கன்னா, நல்லவனா நீ பார்த்தவன் கெட்டவனா அப்படின் பொழுது எனக்கு அந்த டவுட் இருந்தது சார். மார்க் ஆண்டனியில் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ஒரு மாதிரி போகும், செகண்ட் ஹாஃப் வந்து அவர் வந்து அப்படியே விஷால் வந்து செகண்ட் ஹாஃப்ல டவுன் ஆயிடுவாரு. அந்த மாதிரி இதுல வந்து ஏதாவது ஒரு மேஜிக் வச்சிருப்பாங்களோ அப்படின்ற மாதிரி. நிறைய மேஜிக் இருக்குங்க. விஷாலுக்கு அவ்வளவு பண்ணவர் வந்து அஜித்துக்கு பண்ண மாட்டாரு. அதுவும் 3 கெட்டப்பு அப்படின்போது குட் பேட் அக்லி, பேடே ரொம்ப மோசமான, அக்லி எந்த அளவுக்கு பருந்து இல்லை. அதுதான் வந்து அந்த பாடல் வரியில சேர்த்தது. அப்புறம் வந்து பொடுசுகள்லாம் வந்து கதறட்டும். அது அது எனக்கு ஏதோ யாரையோ மென்ஷன் பண்ணி போடுற மாதிரி. ஏங்க அதுக்குள்ள வந்து பொடுசுகள்லாம் சின்ன சின்ன பசங்க இருக்கீங்களா, நீங்க உடனே எடுத்துட்டு வந்து ஏதாவது கூட ஒரு ஜாயின் பண்ணி விடுறீங்களே. பொடுசுகள் கதறட்டும் பாடல் வரி தானே, சந்தத்தில் கரெக்டாக உட்காரும் பொழுது அந்த வார்த்தைகளை போட்டு இது பண்ணுறது தான் அது. ஆதிக்கும் அவங்க ஜிவி பிரகாஷ் அவரும் பாடும்போதே அப்படியே ஒரு மாதிரி ஃபயரில் பாடுற மாதிரியே இருக்குது சார். அவங்க 2 பேரும் ஒரு காம்பினேஷன் வந்து பயங்கரமாக இருக்கும் அப்படின்னு. பாட்டு உங்களுக்கு கரெக்டாக செட் ஆகி போச்சுன்னு வச்சுங்க, அது ஒரு மியூசிக் டைரக்டர் மட்டும்தான் தெரியும். அது செட் ஆன பிறகு இந்த பாட்டை இட்டுங்க அப்படின்னு முடிவு பண்ணிவிடுவாங்க. அதெல்லாம் கண்டுபிடிச்சலாம் வந்து ரெக்கார்டிங் நடக்கும்போதே பல மியூசிக் டைரக்டர்லாம் மியூசிக் டைரக்டர் தெரியும் அவங்களுக்கு. டைரக்டராக இந்த பாட்டு இட்டுன்னு முடிவானது. நீங்கள் அது ஒரு சம்பவம் சொல்லணும்னா, பி.வாசு அவர்கள் சின்ன தம்பிக்கு வந்து இளையராஜா கிட்ட பாட்டு கேட்க போகிறாரு. போனவுடனே இதுவில் விஜிபி கோல்டன் பீச்சில் ரெசார்ட்டில் தான் வந்துருங்க அப்படின்னு சொல்லி காலையில் டிஃபனோடு வந்தோடனே இளையராஜா ஹார்மோனி பெட்டி தானே வச்சு வாசிப்பார். ஹார்மோனி பெட்டியோட சைடில் வச்சு 5 பாட்டுக்கான டியூனை கொடுத்துட்டார். ஆப்ஷனே கிடையாது. 5 பாட்டுக்கான டியூனுங்க ஆப்ஷனே சொல்ல முடியலன்றார் பி.வாசு. சொல்ல முடியல. ஆனால் ஒரு டவுட் வெளியே வந்த பிறகு அவர் ஆப்ஷன் கொடுப்பார். வந்து ஆப்ஷன் கேட்டுருக்கலாமோ, ரொம்ப அவசரப்பட்டுமோ, மனசே சரியில்லையா. ஆனால் என்னன்னா, நம்ம ஏதோ ஒன்று அவர் ராஜா சார் ஏதோ ஒன்று கொடுத்துட்டாரு இதில், இது கண்டிப்பாக இதுன்னு. ஆனால் சின்ன தம்பியோட இட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ரெக்கார்ட் ஆகும்போது பி.வாசு குதிக்கிறாராம். வந்து ஐயோ நம்ம ஜட்ஜ் பண்ணது கரெக்ட் தான் அப்படின்னு. அப்படி ஒரு இதுதான் இங்கே வந்திருக்குது. ஒரு டைரக்டராக அவருக்கு தெரிஞ்சு போச்சு வந்து ரைட் இது வேற லெவல் அப்படின்னு. அதனால தான் இறங்கி 2 பேருமே பாடியிருக்காங்க.
தொண்டை கிழிஞ்சிருந்தாரு. அவர் பாட்டு டேக் அப்படின்னு போயிட்டே இருக்கிறாரு. இது தான் ஒரு என்னன்னா திரும்ப சொல்லுவது வந்து ஒரு நீங்கள் இப்போ ஒரு ஒரு கதைத்துவமுள்ள படங்களில் நடிக்கக்கூடிய ஒரு ஹீரோக்கு அப்படின்னா அவருக்கு நீங்கள் ஒரு மாதிரி கதை பண்ணிடலாம். ஒரு மாஸ் ஹீரோ இவங்களுக்கு வந்து இப்படி வந்து படம் பார்ப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்கும் பொழுது அந்த மாஸ் ஹீரோவுக்கான ஒரு கதையாக ஒரு படமாக பண்ணும்பொழுது அவன் கொடுக்குற காசு இருக்குல்ல, வெளியே வந்து கொடுத்தேன் வந்தேன் பார்த்தேன் கலக்கிட்டான் என் தலைவன் இன்னொரு முறையும் பார்த்துடலாயா அப்படின்னு இந்த அமுக்கு டுமுக்கு அம்மாள் டுமில் கதை தான் வந்து அப்படின்ற அளவுக்கு அப்படி ஒரு விஷயத்தை வந்து இந்த படத்தில் கொண்டு வந்து அதுக்கு சேர்த்துருக்காரு. அதனுடைய மகிழ்ச்சியினுடைய வெளிப்பாடு தான் இப்படி வந்து பாடுனதுன்னு நான் நினைக்கிறேன். நான் 22-23 நாள் தான் இருக்குது. இந்த 23 நாளில் ப்ரொமோஷன் வந்து ஒரு போர்ஷனாக அவங்க வந்து பண்ணிக்கிட்டே இருக்க போகிறாங்க. அந்த பெய்டு ப்ரீமியம்ன்ற மேட்ரு வந்து மோஸ்ட்லி இருக்காதா சார்? நம்ம இல்லை மேபி இருக்காதுன்னு தான் சொல்கிறாங்க. நான் கூட ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர்லாம் கேட்டபோது இல்லைங்க வாய்ப்பு இல்லைங்க, அது ரொம்ப அது ஏகப்பட்ட சிக்கலை கொண்டு வந்துடும் அப்படின்றாங்க. அது அஜித்லாம் விரும்பாதவர். அது வேறு மாதிரி என்ன கான்ட்ரவர்சிலாம் வந்துடும். கான்ட்ரவர்சி மீன் இப்போ நம்ம யூகத்துக்கு என்னன்னு வச்சுங்க, ஒரு 5000 ரூபாய் டிக்கெட்டுக்கு அந்த டிக்கெட்டை விற்கிறாங்க பெய்டு ப்ரொமோஷனுக்கு அப்படின்பொழுது அது பெரிய இதுவாக கொண்டு வந்தோம். 5000 ரூபா கொடுத்து டிக்கெட் வாங்குறாங்க. 5000 ரூபா கொடுத்து டிக்கெட் விற்றவங்க தான் நாளைக்கு ஆட்சிக்கு வர போகிறாங்க. இந்த மாதிரி என்ன கதைகள்லாம் கொண்டு வந்து சேர்ப்பாங்க. இதெல்லாம் வந்து அஜித் விரும்பாத ஒரு நபர். இந்த ப்ரொடக்ஷன் நிறுவனம் அதை பெரிய ஆர்வம் காட்டலையா, வேணாங்க 10 ரிலீஸு 10ஆம் தேதி போட்டுருவோம். 10 வந்து அது தமிழ்நாட்டில் 9 மணிக்குன்னா மற்ற ஊரில் 6 மணிக்கோ 4 மணிக்கோ அது ஆகட்டும். தமிழ்நாட்டுக்குள்ளே நீங்கள் சொல்லவே தேவையில்லை. அது வந்து எப்போ போட்டாலும் பார்க்கறதுக்கு ரெடியாக இருக்குன்ற மாதிரியான ஒரு கூட்ட வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். 90% வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். முன்னாடியே ரைட்ஸ் எல்லாருக்கும் கொடுத்துருவாங்க, யாருக்கு வந்து ஓடிடியில் கொடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி எல்லா டீட்டெயில்ஸுமே வந்துடும். அந்த இதுலேயே இவங்க வந்து ஒரு 1/3 ஆஃப் த ப்ரொடக்ஷன் காஸ்ட்டை வந்து எடுத்துருவாங்க அப்படின்ட்டு சொன்னாங்க சார். இப்போ இந்த படத்துக்கு வந்து அந்த அளவுக்கு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கிறதால இது அதிகமாக போகிறதுக்கு வாய்ப்பு. படத்தோடைய பட்ஜெட் வந்து மொத்தமே பார்த்தீங்கன்னா 250 கோடி ஆகுது சார். அஜித் சாரோட இது சம்பளமே வந்து நான் கேள்விப்படும். அவர் சும்மா வெளியே வந்து 200-225 சொல்கிறாங்க. அவருக்கு வந்து ஒரு 120 கோடியோ 125 கோடியோ ஒன்று வாங்கியிருக்காரு பொழுது. இவர் அவ்வளோ காம்பேக்டாக அந்த படத்தை முடிச்சிருக்காப்புல. ஆதிக்கு வந்து சூப்பராக அதை வந்து முடிச்சும் போது 250 ஒரு 300 கோடி வரைக்கும் இருக்கும் அப்படின்னு நீங்கள் சொல்கிற மாதிரி டேபிள் ப்ராஃபிட்னு இல்லைங்களா, சேட்டலைட்டு, ஓடிடி, ஆடியோ இதெல்லாம் ஒரு பெரிய தொகை. அதை தாண்டி இப்போ வந்து ஏரியா வைஸாக பிரித்து எல்லாருக்கும் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. வந்து அதெல்லாம் ஆல்ரெடி பிஸ்னஸ் போயிட்டுருக்கு. சேட்டலைட் சம்மந்தமாக இது கொடுத்துட்டாங்கன்னு நினைக்கிற ரைட்ஸு அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் நார்த்தில் பார்த்தீங்கன்னா 8 வாரம் கழிச்சு 4 வாரம் கழிச்சு ரிலீஸ் பண்ணுற மாதிரியான ஒரு இது இருக்குது. அதனால தான் மாலில் படம் எடுக்க மாட்டாங்க தமிழ் படத்தை. நீங்கள் அதுக்கு ஒத்துக்கினா தான். இங்கே பார்த்தீங்கன்னா 8 வாரம் கழிச்சு நம்ம வந்து ஓடிடியில் வந்து போட்டுக்கலாம். இந்த கண்டிஷன் இந்த இதெல்லாம் இந்த பேப்பர் ஒர்க்லாம் போயிட்டுருக்கு ஒரு பக்கம். இது தவிர பார்த்தீங்கன்னா இந்த உரிமை கேரளா, கர்நாடகா, ஆந்திரா இதெல்லாம் கர்நாடகாவில் முக்கியமான ஒருத்தர் படம் வாங்கியிருக்காங்க. யார் சார்? அஜித்னு சொன்னால் யாரை சொல்லுவோம், விஜய்ன்னு சொல்லுவோம் இல்லைங்களா. விஜயோடைய படம் ஜனநாயகன் வச்சு படம் பண்ணியிருக்காங்க. கேவிஎன் ப்ரொடக்ஷன். ஆமாம், அவங்க தான் கர்நாடகா ஏரியாவை குட் பேட் அக்லி வாங்கியிருக்காங்க. ப்ரொமோஷன்லாம் வேறு லெவலில் பண்ணிவிடுவோம் அப்படின்னு வந்து. நீங்கள் கேரளாவுக்கு நம்ம ஏற்கனவே பேசியிருந்தோம். ஒரு பெரிய எதிர்பார்ப்பு, பெரிய தொகை கொடுத்து அதை வாங்கியிருக்காங்க. இதெல்லாம் மீறி ஓவர்சீஸு இங்கே நம்ம 900 ஸ்க்ரீன்ஸ் பேசியிருந்தோம். இப்போ லேட்டஸ்ட்டாக வந்த தகவல் 1000 ஸ்க்ரீன்ஸில் இந்த படத்தை 1100 ஸ்க்ரீனில் 1000 ஸ்க்ரீன்ஸ் வந்து இந்த குட் பேட் அக்லி தான். வேர்ல்டு முழுக்க எவ்வளோ வரும்? 2700-800 வருது. ஒரே நாளில் உலகம் முழுக்க 100 கோடி ரூபாய்க்கு இந்த படம் கலெக்ஷன் அடிக்கும்ன்றாங்க. அதுவே மாபெரும் வெற்றி. ப்ரொடக்ஷன் காஸ்ட்டு கம்மியாக இருக்கிறதால இது வந்து இவங்க 250 தாண்டினாவே உங்களுக்கு ப்ராஃபிட்டு அப்படிங்கிற ப்ராஃபிட்டுங்க அது. ஏன்னா விடாமுயற்சி வந்து மிக்ஸ்டு ரிவ்யூஸ் இருந்தே அது வந்து 120-140 மேலே போயிடுச்சு அப்படின்னாங்க. இந்த படத்துக்கு இவ்வளோ ஹைப் இருக்கும்போது இந்த படம் வந்து வேற லெவலில் போகும். உங்களுக்கு லீவும் கரெக்டாக வருது. அந்த ஏப்ரல் 10லேருந்து ஆரம்பிச்சு அப்படியே கேப் விட்டு லீவும் வருது. மைத்ரி மூவிஸுக்கு நல்ல லக்குன்னு நினைக்கிறேன். ஒரு பக்கம் பார்த்தா புஷ்பா 2 அடிச்சு தூள் கிளப்பிட்டாங்க அவங்க. அதில் ஒரு பெரிய வசூல் வேட்டை. இந்த படம் இன்னொரு படம் வந்து பிரதீப்பை வச்சு சைலண்ட்டாக அதனுடைய ஷூட்டிங் பாதி போயிட்டுருக்கு. இன்றைக்கி தமிழ் சினிமாவில் படம் எடுக்கிறவங்க ரொம்ப கம்மியாயிட்டாங்க. அது மற்ற எந்த ஸ்டேட்லேருந்து வந்தாரே வரவேற்போம், நம்ம படம் எடுக்கட்டும். நம்ம ஊரில் இருக்கிறவங்களுக்கு ஒரு 1000 தொழிலாளிக்கு வேலை கொடுக்குறாங்க. புது டெக்னீஷியன் வருவாங்க, புது டைரக்டருங்க போய் கதை சொல்லலாம். இது மாதிரி படங்கள் பெரிய நிறுவனங்கள் எடுக்க வரும்பொழுது ஆனால் கண்டிப்பாக இந்த படம் குட் பேட் அக்லி வந்து ஓவர்ஃபுல்னுவாங்க இல்லைங்களா, வந்து அது மாதிரி ஆகக்கூடியது வந்து வியாபாரத்தில் வந்து எக்ஸ்ட்ரா வந்து கொட்டக்கூடிய அளவுக்கு மாறும். ஒரு படம் வந்து எப்போ பிளாக் பஸ்டர் ஆகுதுன்னா ஒரு தடவை பார்த்தவங்க 2-3 தடவை வந்து பார்க்கறது தான். இந்த ரிப்பீட் ஆடியன்ஸ் தான் இந்த படத்துக்கு வந்து பிளாக் பஸ்டர் ஆகிறது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த படம் சப்போஸ் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருச்சு அப்படின்னா கண்டிப்பாக இதுக்கு வந்து ஏகப்பட்ட ரிப்பீட் ஆடியன்ஸ் வந்து வருவாங்க. எக்ஸாம்பிளுக்கு நம்ம விடாமுயற்சி வந்து
நகரியில் பார்க்க போகும்போது அங்கே ஒரு தம்பி வந்து நான் திருத்தணியில் 12 மணிக்கு பண்ணியிருக்கேன், இங்கே 6 மணிக்கு பார்க்க வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னார். விடாமுயற்சி படத்துக்கே அது வந்து எல்லாராலையும் ஏற்றுக்கொள்ள முடியலனாலும் அந்த படத்துக்கே அந்தளவுக்கு ரிப்பீட் ஆடியன்ஸ். இந்த படத்துக்கு வந்து பயங்கரமான ரிப்பீட் ஆடியன்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. நிச்சயமாக வாய்ப்பு இருக்குது. நீங்கள் சொன்ன மாதிரி தான் வந்து அந்த படத்துக்கே நம்ம பார்த்தோம் அப்படின்போது ரிப்பீட் ஆடியன்ஸ் தாண்டி ஃபேமிலி ஆடியன்ஸ் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஃபேமிலி ஆடியன்ஸுக்கு இந்த படம் இந்த கண்டென்ட் இந்த கதை பிடிச்சி போயிடுச்சுன்னு வச்சுங்க, இது வந்து ஒரு பிளாக் பஸ்டர் வந்து. நீங்கள் ஃபேன்ஸ் வந்து ஒன்ஸ் அவனுக்கு பிடிச்சிடுச்சு அப்படின்னா நீங்கள் சொல்கிற மாதிரி அடுத்த காட்சியும் பார்க்கலாம், வெளியூரும் போய் பார்க்கலான்ற மாதிரி தான். ஃபேமிலி ஆடியன்ஸ் வந்துட்டா ஒரு லீவு, ஒரு வீக்கெண்டு, ஒரு ஹாலிடே, இதெல்லாம் வந்து தியேட்டர் ஃபுல்லாகிடும் வந்து. இது ரொம்ப முக்கியமான படம். எனக்கு தெரிஞ்சு ஃபேமிலி ஆடியன்ஸுக்கு பிடிச்சமான ஒரு படமாக இது இருக்கும்னு நம்புகிறேன் நான். குட் பேட் அக்லி எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்க மாதிரி நம்மளும் பயங்கரமாக எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஆக்சுவலாக எங்கே போய் பார்க்கலாம், இங்கே போகலாமா, அங்கே போகலாமா, எங்கே சீக்கிரம் போடுவாங்க அப்படின்லாம் விசாரிச்சுக்கிட்டு இருக்கோம். அந்த ஹைப்பை வந்து கண்டிப்பாக பூர்த்தி பண்ணோம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்குது சார். நாளைக்கு வந்து ஓஜி சம்பவம் ரிலீஸ் ஆக போகுது. ரிலீஸ் ஆன அப்புறம் பேசுவோம். ரொம்ப நன்றி சார். வணக்கம்.